அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பேசிக் கன்வர்சேஷன்ஸை பார்க்க போறோம். அதாவது கோ அப்படின்றது தமிழ் என்னது? செல் அல்லது செல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எந்தெந்த மாதிரியெல்லாம் வாக்கியங்களை நம்ம வித்தியாசமா அமைக்கலாம், எதுக்கெல்லாம் இந்த கோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை உருவாக்கலாம் அப்படின்றது தான் முழுசா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த சேனலை புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எந்த ஒரு இங்கிலீஷ் ஆர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆர் பேசிக் கிராமர் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல கோ அப்படின்றது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? கோ அப்படின்றது செல் அல்லது செல்லுங்கள். செல் அல்லது செல்லுங்கள். இப்போ இந்த கோவை நம்ம எந்தெந்த வகையா ஈஸியா பிரிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல கோ டு, go on, go to the, go for, go to, go on, go for, go to the. இந்த 4 விஷயங்களை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் go to. go to இதுல எந்தெந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணா அது சென்டென்ஸ் ஆட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். go to sleep, தூங்குவதற்கு செல். தூங்குவதற்கு செல். ஸ்லீப்ன்றது தூங்குவதற்கா? கோ டு ஸ்லீப். தூங்குவதற்கு செல். கோ டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போ. பள்ளிக்கு செல் அப்படின்றாங்க இல்லையா? கோ டு ஸ்கூல். அடுத்து கோ டு ஒர்க், வேலைக்கு செல். இது பார்க்கலாமா? கோ டு ஸ்லீப் பிஃபோர் இட்ஸ் லேட். கோ டு ஸ்லீப் பிஃபோர் இட்ஸ் லேட் அப்படின்றது நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி தூங்கு. அதாவது நேரம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி தூங்கு அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா கோ டு ஸ்லீப் பிஃபோர் இட்ஸ் லேட். சொல்லுங்க, கோ டு ஸ்லீப் பிஃபோர் இட்ஸ் லேட். ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி தூங்குப்பா அப்படின்றோம் இல்லையா? அதான் கோ டு ஸ்லீப் பிஃபோர் இட்ஸ் லேட். இதுல கோ டு ஸ்லீப் அப்படின்னா தூங்குவதற்கு செல் அப்படின்னு அர்த்தம். கோ டு ஸ்லீப் அப்படின்றது தூங்க செல் இல்ல தூங்குவதற்கு செல், தூங்க செல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து கோ டு ஸ்கூல். கோ டு ஸ்கூல், கோ டு ஸ்கூல் ஆன் டைம். நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போ. நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போ. அதுதான் கோ டு ஸ்கூல் ஆன் டைம். இப்போ கோ டு அப்படின்றத வச்சு நம்ம என்னென்ன வார்த்தைக்கு சொல்லலாம்? தூங்குவதற்கு சொல்லலாம், ஸ்கூலுக்கு போறதுக்கு சொல்லலாம், இல்ல வேலைக்கு சொல்லலாம். கோ டு ஸ்கூல் ஆன் டைம்னா நேரத்துக்கு பள்ளிக்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து கோ டு ஒர்க் அப்படின்னா என்னது? go to work on time. on time நீங்க போட்டுக்கலாம். go to work on time அதாவது நேரத்துக்கு வேலைக்கு போ, இல்ல நேரத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னா கரெக்டான நேரத்துக்கு நம்ம வேலைக்கு போவோம். go to workனா வேலைக்கு செல். on timeனா நேரத்திற்கு. go to work on time, go to work on time அப்படின்னா என்னது? அதாவது கரெக்டான நேரத்துல வேலைக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் go to work on time அப்படின்றது. அடுத்து go on. go on, we are planning to go on a vacation. சொல்லுங்க, we are planning. நாங்க ஒரு திட்டம் போடுறோம். பிளானிங்னா என்னது? திட்டமிடலா? நாங்கள் ஒரு திட்டமிடுகிறோம். எதுக்கு? go on a vacation. அதாவது ஒரு வெக்கேஷன் போறதுக்கு நாங்க என்ன பண்றோம்? ஒரு திட்டமிடுறோம். ஒரு வெக்கேஷன் போறதுக்கு நாங்க என்ன பண்றோம்? ஒன்னா சேர்ந்து திட்டமிடுறோம், பிளான் பண்றோம். we are planning, நாங்க பிளான் பண்றோம். to go on a vacation, we are planning to போட்டுக்கோங்க. we are planning to go on a vacation. நாங்க என்ன பண்றோம்? பிளான் பண்றோம். எதுக்கு? வெக்கேஷன் போறதுக்கு. we are planning to go on a vacation. நாங்க வெக்கேஷன் அப்படின்னா இந்த விடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லீவுக்கு வெளியே போவோம் இல்லையா? அதான் வெக்கேஷன். we are planning to go on a vacation. நாங்க பிளான் பண்றோம் ஒரு வெக்கேஷன் போறதுக்கு, ஒரு ட்ரிப்பு போறதுக்கு நாங்க பிளான் பண்றோம். அதே தான் ஒரு ட்ரிப்புக்கும் சொல்லலாம். we are planning to go on a trip. அதே போட்டுக்கோங்க. we are planning to go on a trip அப்படின்னா என்னது? நாங்க ட்ரிப்புக்கு போறதுக்கு பிளான் பண்றோம்ப்பா. நாங்க ஒரு ட்ரிப்பு வெளியே போறதுக்கு பிளான் பண்றோம். அப்போ அந்த ட்ரிப்புக்கு தான் என்னன்னு சொல்லலாம்? we are planning to go on a trip. நாங்க ட்ரிப்புக்கு போறதுக்கு பிளான் பண்றோம். நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்கு பிளான் பண்றோம். அடுத்து go to. இந்த go to the இந்த இடத்துல go to பார்த்தோம், அடுத்து go on பார்த்தோம், அடுத்து go to the அப்படின்றது என்னன்னா பார்க். எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்? பார்க்குக்கு யூஸ் பண்ணலாம்,
சினிமாவுக்கு யூஸ் பண்ணலாம், பீச்சுக்கு யூஸ் பண்ணலாம். கோ சினிமாவுக்கு போகிறதுக்கோ இல்லைனா ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கோ போகலாம். கோ டு த பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்ப்போமா. ஐ கோ டு தி பார்க் எவ்ரி மார்னிங். நான் எல்லா மார்னிங், ஒன்று காலையில் போகிறீங்கன்னா காலையில், எல்லா காலையிலும் பார்க்க போவேன். இல்லை ஐ கோ டு தி பார்க் எவ்ரி ஈவினிங். நான் எல்லா மாலை வேளைகளிலும் பார்க்கிற்கு செல்வேன், பூங்காவிற்கு செல்வேன். ஐ கோ டு தி பார்க் எவ்ரி மார்னிங். இல்லை ஐ கோ டு தி பார்க் எவ்ரி ஈவினிங். நான் என்ன சொல்லலாம், நான் எல்லா மாலையிலும் பூங்காவிற்கு செல்வேன். எழுதிக்கோங்க, ஐ கோ டு தி பார்க் எவ்ரி ஈவினிங் அப்படின்னா நான் எல்லா மாலைகளிலும் பூங்காவிற்கு செல்வேன் அப்படின்றத ஐ கோ டு தி பார்க் எவ்ரி ஈவினிங். அடுத்து சினிமா பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ கோ டு த, ஐ கோ டு தி சினிமா ஒன்ஸ் அ மந்த். நான் சினிமாவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன். நான் சினிமாவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன்றது எப்படி சொல்லணும், ஐ கோ டு தி சினிமா, ஐ கோ டு தி சினிமா ஒன்ஸ் அ மந்த். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் சினிமாவிற்கு செல்வேன். இல்லை நீங்கள் ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி போறீங்கன்னா ஐ கோ டு தி சினிமா ட்வைஸ் அ மந்த். எப்படி சொல்லலாம், ஐ கோ டு தி சினிமா ட்வைஸ் அ மந்த். நான் 2 வாட்டி, மாசத்துக்கு 2 வாட்டி சினிமாவுக்கு போயிடுவேன் அப்படின்றத ஐ கோ டு தி சினிமா ட்வைஸ் அ மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பீச், கோ டு த பீச். இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா. ஐ கோ டு த பீச் எவ்ரி சண்டேஸ். ஐ கோ டு தி பீச் எவ்ரி சண்டேஸ் அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் பீச்சுக்கு செல்வேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் என்ன பண்ணுவேன், பீச்சுக்கு செல்வேன் அப்படின்னா ஐ கோ டு த பீச் எவ்ரி சண்டேஸ். ஒரு நாள் விடாம, அதாவது ஒரு சண்டே விடாம, வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடாம எல்லா நாளும் நான் பீச்சுக்கு போவேன்றது எப்படி சொல்லலாம், ஐ கோ டு த பீச் எவ்ரி சண்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து கோ ஃபார். கோ ஃபார் அப்படின்றதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். கோ ஃபார் அ வாக். ஷால் வி கோ ஃபார் அ வாக்? சொல்லுங்க, ஷால் வி கோ ஃபார் அ வாக் அப்படின்னா நம்ம ஒரு வாக்குக்கு போகலாமா, நம்ம ஒரு நடக்கலாமா, நம்ம கொஞ்சம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நீங்க எப்படி கேட்பீங்க, ஷால் வி கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து கோ ஃபார் அ ஸ்விம். ஷால் வி கோ ஃபார் அ ஸ்விம், நம்ம நீச்சல் அடிக்க போவோமா, ஷால் வி கோ ஃபார் அ ஸ்விம் அப்படின்னா நம்ம நீச்சல் அடிக்க போகலாமா. அ ரன், ஐ எம் பிளானிங் டு கோ ஃபார் அ ரன். நான் ஓடுறதுக்கு திட்டம் போடுறேன் அப்படின்னா என்னது, ஐ எம் பிளானிங் டு கோ ஃபார் அ ரன். சொல்லுங்க, ஐ ஆம், நான் பிளானிங் திட்டமிடுகிறேன், டு கோ ஃபார் அ ரன் அதாவது ஒரு ஓட்டத்திற்கு நான் திட்டமிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த கோ ஃபார்ல 3 விஷயங்கள் இருக்கு. கோ ஃபார்ல 3 விதமான வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே கோ ஃபார்னா ஒன்று மட்டும்தான் கிடையாது, கோ ஃபார்ல 3 விதமா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சூஸ், அதாவது ரெண்டு அல்லது 3 ஆப்ஷன் கொடுத்து அதுல இருந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுவோம், சூஸ், அந்த சூஸ். அடுத்து ட்ரை பண்றது இல்ல அட்டெம்ப்ட் பண்றது, நம்ம முயற்சி செய்வதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முயற்சி அப்படின்ற விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம ப்ரிஃபர் அப்படின்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதுதான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அந்த மாதிரி பிடிச்ச இல்லை நம்ம முதல்ல செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி 3 கேட்டகரியில இந்த கோ ஃபார் அப்படின்றது இருக்கு. இதே ஒரே ஒரு வார்த்தை, அதாவது 2 வார்த்தை சேர்ந்த ஒரு வார்த்தை, அதுக்கு 3 விதமா சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் சூஸ்ல, she went for the blue dress. மேலே போட்டிருக்கேன் இடம் இல்லாமல், she went for the blue dress அப்படின்னா அவளுக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் பிடிச்சிருந்தது, அதனால அதை எடுத்துக்கிட்டா அப்படின்றது தான் அது மீனிங். அதாவது she went for the blue dress, அதாவது அவளுக்கு நீல கலர் பிடிக்கும், அதனால அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி அணிந்து கொண்டாள். அவள் நீல கலர் ஆடைகளை அணிந்து கொண்டாள் அப்படின்றது தான், இல்லை சூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்றது தான் என்னது, she went for the blue dress. she went for the blue dress. இல்லை he went for the blue shirt. அவன் ப்ளூ கலர் ஆடைகளை தேர்ந்தெடுத்து கொண்டான். அவன் ப்ளூ கலர் ஆடைகளை, ப்ளூ கலர் சட்டையை தேர்ந்தெடுத்து கொண்டான். அது எப்படி சொல்லலாம், he went for the blue shirt அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் சொல்ல தமிழாக்கத்தை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து I don't go for spicy foods. நான் பொதுவாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் பொதுவாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன் தான் ஐ டோன்ட் கோ ஃபார் ஸ்பைசி ஃபுட்ஸ். ஸ்பைசினா காரமான, ஸ்பைசினா காரமான. நான் பொதுவாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன் தான் என்னது, ஐ
டோன்ட் கோ ஃபார் ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படின்றது. இப்போது இந்த லைக், நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நம்ம பிடிச்சி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த லைக் ஆர் ப்ரிஃபரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சூஸ்ன்றது நம்ம செலக்ட் பண்ணுறது, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, யூ ஷுட் கோ ஃபார் தி ஜாப் அப்படின்னா இது வரைக்கும் வேலைக்கு போகாதவங்கள வேலைக்கு போய் ட்ரை பண்ண, சும்மா ட்ரை பண்ண, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுன்னு சொல்கிறது தான் கோ ஃபார். சும்மா ட்ரை பண்ணுறது, அட்டெம்ப்ட் அடிக்கிறது, சும்மா வேலைக்கு போய் ட்ரை பண்ணு, வேலைக்கு போய் தான் பாரு அப்படின்னு சொல்கிறது யூ ஷுட் ட்ரை ஃபார் தி ஜாப். யூ ஷுட் ட்ரை ஃபார் தி ஜாப்னா நீ வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும், நீ வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ட்ரை ஃபார் தி ஜாப். சொல்லுங்கள், யூ ஷுட் ட்ரை ஃபார் தி ஜாப். நீ வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் யூ ஷுட் ட்ரை ஃபார் தி ஜாப் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம கோ பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்த்தோம். கோ அப்படின்றது செல், அதை பேஸ் பண்ணி டு, ஆன், ஃபார், டு த, இதெல்லாம் வச்சு எப்படி வந்து சென்டென்ஸ் உருவாகுது, அதற்கு தமிழாக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான டாபிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வீடியோஸ் கேட்டுட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக டெய்லி லாங் வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். மறக்காமல் இங்கிலீஷ் பேச்சு சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் இங்கிலீஷுக்குன்னு தனியாக நோட் போட்டுருங்க. நோட் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நோட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ண மொழியானது ஈஸியாக படும். நாள் போக எப்படி வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷை வந்து பேசுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.